நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சில்லி போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சின்னதாக போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், பன்னீரே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு இதில் தண்ணி சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரம் ஆகலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும். அவ்வளோதான், சில்லிக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே பன்னீர் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பன்னீர் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற பன்னீரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சில்லியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு.